ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் ஆர் யூ ஆல்? இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறப்ப செக் அவுட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்கிட்ட ஒரு ஃபேமிலி பிரியாணி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 12 o'clockல டெலிவர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நான் எப்படி செய்கிறேன், 12 o'clockக்குள்ளே எப்படி செஞ்சு டெலிவரி பண்ணுறேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலையில் 6:30க்கெலாம் போய் எல்லாம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே சிக்கன் பள்ளிப்பாளையம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்படி செய்கிறேன் அப்படின்ற ரெசிப்பியும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இந்த சைடு தால்ச்சாக்கு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு போட்டுட்டு கறி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு அதை வேக வைக்கலான்னு அந்த சைடு தால்ச்சாக்கு வேக வச்சுருக்கேன். ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம வரமிளகா எப்படின்னா உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கை நிறைய எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா அந்த சீடு நடுவில் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை எடுங்க. கையிலே இது பண்ணிங்கன்னா கை நல்லா எரிய ஆரம்பிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நார்மலாக ஆட் பண்ண மாட்டாங்க. நான் ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னா, நான்வெஜ்னாலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் தான் மனசு கொஞ்சம் சமாதானமாகும். ஸோ அதனால் சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணேன். ஸோ அது ஆப்ஷனல் தான். நம்ம சேர்க்கணுன்னா சேர்க்கலாம், இல்லாட்டி வேணாம். இந்த சைடு அந்த இடிக்கல்ல கொஞ்சம் பூண்டு எடுத்து நல்லா செதைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வதக்கணும். அதில் தான் இருக்குது அந்த டேஸ்ட்டே. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா அந்த வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை பூண்டு கூட நல்லா அது மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த சிக்கனில் அந்த எசன்ஸ்லாம் இறங்கும். ஸோ அது நல்லா வதக்கினோடனே சுடுதண்ணி ஆட் பண்ணுங்கள். சுடுதண்ணி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு சீக்கிரம் வேகும். சிக்கன் லப்பர் மாதிரி ஆகாது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பச்சை தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க. ஸோ அது நம்ம எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் அது ரப்பர் மாதிரி ஆயிரும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் பள்ளிப்பாளையனாலே முக்கால்வாசி அந்த வரமிளகாவோட ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணுறோம். சுடுதண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு அதை சிம்மில் ஒரு சைடு வச்சுட்டு நெக்ஸ்ட் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஆயில் போட்டுட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு, ஸ்பைசஸ்னால் பட்டை ஏலக்காய் லவங்கம் 3 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு புதினா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு அவங்க கொடுத்துருந்த ஆர்டர் என்ன அப்படின்னா 1.5 கிலோ சிக்கன் பிரியாணி, 1/2 கேஜி சிந்தாமணி, 1/2 கேஜி சிக்கன் கிரேவி, அது போக ரைத்தாவும் தால்ச்சாவும் நாங்கள் காம்போவாக கொடுக்கறது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு நான் சேர்க்குற மசாலா என்னென்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது கரம் மசாலா தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த சிக்கன் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அது 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம விசில் விட்டுறணும்.
விசில் பார்த்திங்கன்னா நான் ஒரு விசில் தான் விட்டேன், ஒரு விசிலே நல்லா வெந்துருச்சு. ஸோ விசில் விட்டுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி வந்து கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணி நான் சொன்ன மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். அதில் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ ஆட் பண்ணுறேன் பார்த்திங்களா, இது வந்து ஜீரகமும் சோம்பு வந்து ரெண்டையுமே சேர்த்து நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இதை சேர்க்கும்போது எப்படின்னா அதோட ஸ்மெல்னஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் நல்லா சிக்கன் கிரேவியோட டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு நம்ம விசில் விட்டுறணும். இந்த சைடு சிந்தாமணி சிக்கன் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணுறேன். நான் இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணலை, நான் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது இந்த சைடு சிக்கனில் வந்து உப்பு போட்டேன். உப்பு போட்டு விசில் போட்டுட்டேன். விசில் வந்து ஒரே ஒரு விசில் தான் நான் விட்டேன். மறந்துட்டேன், எல்லா தூளையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கோங்க. ஸோ அது பண்ணிட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் இங்கே வந்து தேங்காய் வந்து நம்ம ஒரு கை அளவு எடுத்து தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் சிந்தாமணியும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னென்ன ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 o'clockக்குள்ளே வந்து இதெல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் சிந்தாமணியும் ரெடி ஆயிடுச்சு. விசில் விட்டு இறக்கணுன்னே சொன்ன மாதிரி கசூரி மேத்தி வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பால் காய வச்சுட்டேன். பால் எதுக்குன்னா காஃபி போடுறதுக்காக ஒரு பக்கம் பாலை வந்து காய வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா 9 o'clockல நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி செய்யறதுக்கு நான் ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் அளவெல்லாம் வந்து சொல்லலை, அளவு சொன்னால் கொஞ்சம் லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இது வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ்னாச்சும் நம்மளுக்கு எடுத்துக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கினோடனே கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது பண்ணால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்சதும் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கடை மசாலும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு 1/4 கிலோ இருக்கும், பூண்டு ஒரு 1/4 கிலோ, ரெண்டுமே சேர்த்து ஒரு 1/2 kg இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி வந்து நான் அரைச்சி தான் ஆட் பண்ணுவேன். நம்ம நீளமாக கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே ஒன்று தான். ஸோ இது ஏன் நான் இப்படி அரைச்சி ஆட் பண்ணுறேன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த தக்காளியை எடுக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக நான் வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மல்லி ஆட் பண்ணுறோம். மல்லி வந்து நான் ஒரு கட்டு மல்லியில் பாதி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம், மீதியை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இப்போ மல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் வந்து 200 கிராம், அந்த 10 ரூபா பேக்கெட் தயிரில் வந்து நம்ம வந்து 2 பேக்கெட் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் கணக்கு, 1 கிலோவுக்கு 1 பேக்கெட் தயிர், அதுதான் கணக்கு. ஸோ நம்ம வந்து 2 பேக்கெட் தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணுறோம். சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு சைஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லா சிக்கனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சிக்கனெல்லாம் அந்த மசாலா கூட கோட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா சிம்லேயே விட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும். நான் வந்து 1.5 படி தண்ணிக்கு 2.25
படி தண்ணி ஊற்றணும். ஸோ வந்து நான் 1/4 படி தண்ணி கம்மி பண்ணிவிட்டு 2.5 படி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அரிசி போட்டுட்டு நம்ம தம் வச்சுட்டு இறக்கணுன்னா நம்மளுக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ எனக்கு அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதுதான் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சிக்கன் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் கிரேவி, சிக்கன் சிந்தாமணி, ரைத்தா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து நம்ம ஃபேமிலி பார்த்துட்டே நம்மளால் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம். அது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாக்கும். ஸோ ட்ரூனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.